கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்காரு விஜய் இன்னைக்கு. இந்த முன்னேற்றத்தை எப்படி பார்க்குறது? அவர் போன உடனே செஞ்ச முதல் காரியம் தலைவர் மைக்கை தூக்கினே கூட போனார் உள்ளக. யாரு? புசியானந்த் அவர்கள் கொஞ்சம் வெளியே இருக்கான்ட்டாப்ல. யார? பொதுச் செயலாளரே வெளியே இருக்காரு, பொருளாதாரம் வெளியே இருக்கின்றார். இவர் மட்டுமே உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரையாக உட்கார வச்சுட்டு 1 on 1 பேசி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் துருத்துருன்னு ஒரு 2-3 பேர் சார் கூட்டணிக்கு போகலாம் சார் சொல்லியிருக்காங்க. யார்? நிர்வாகிகள் விஜய் கிட்டே நேராக. அதை நான் தீர்மானிச்சுக்கிறேன், கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி ஒருமையில் பேசுறது கரெக்டான விஷயம். அவரெல்லாம் மூத்த அரசியல்வாதிலாம் இல்லைங்க, வருடங்கள் போனதுனால மூத்த அரசியல்வாதி ஆகிட்டார். இல்லை, ஒரு பக்குவம் பெற்றுப்பார்ல, இவ்வளோ நாள் அரசியலில் இருந்திருக்கு. அவர் பேசினாலே தான் பிரச்சனை. நீதிபதிகளை பற்றி பேசினார் அவருக்கா? ஆமாம். திமுக போட்ட பிக்சர்னாரு, கலைஞர் போட்ட பிக்சர் வாங்கி கட்டினார். அப்புறம் ஜாதி பற்றி பேசுவார். ஆனால் பெரியாருக்கு நாங்கள் பெரியார் பேரன்கள்னு சொல்லிக்குவோம். ரேஷனல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்களை சந்திக்க வைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு சார். கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்காரு விஜய் இன்னைக்கு. இந்த முன்னேற்றத்தை எப்படி பார்க்குறது? இன்னைக்கு நடந்தது என்னன்னா, கட்சி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்த்தா 120 இது சொல்றாங்க. 117 வரும். 117 வரும். ஆனால் 120லாம் சென்னையில் கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில இடம் பார்த்தீங்கன்னா 3 மாவட்டம் சேர்ந்து ஒரு மாவட்ட செயலாளர்னு வச்சுருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். கோவை நகரம்னு வச்சுருக்காங்க, மாநகர செயலாளர். கோவை சவுத்து அப்படி மாற்றி மாற்றி வரும். சவுத்து, நார்த்து, இன்னொரு ஒரு தொகுதி சென்ட்ரல் ஒன்று வரும். சென்ட்ரலில் கவுண்டம்பாளையமா ஏதோ ஒரு தொகுதி, 3 தொகுதி சேர்ந்து ஒரு மாவட்ட செயலாளர். இப்போ அரியலூர் பார்த்தீங்கன்னா அரியலூர் ஜெயங்கொண்டம் மட்டும் சேர்ந்து ஒரு அரியலூர் மாவட்ட செயலாளர். பெரிய மாவட்டங்களை வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி சில இதெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஈரோடு வந்து 3 தொகுதி சேர்ந்து ஒரு மாவட்ட செயலாளர். ஈரோடு மேற்கு, கிழக்கு, மொடக்குறிச்சி, இந்த மாதிரிலாம். அப்போ மொத்தம் 120 சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் 19 வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் நியமித்து நேற்று ஓடிக்கிட்டு இருக்கணும். இவங்க இப்போ தான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தா ஒரு 9 மாதங்கள் தான் இருக்குது. ஆமாம், ஒரு வருஷம் இருக்குது. நீங்கள் இது கட்சி ஆரம்பித்து அக்டோபர் 27 அவர் பேசுனதுக்கப்புறம் வந்த எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே சொன்னார், நான் வந்து இதுக்கு நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு படம் முடிச்சுட்டு முழுமையாக வந்து போனார். அப்போ இவங்க அந்த வேலையை பார்த்துருக்கணும். ஆனால் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் என்னென்ன புகார்லாம் வந்திருக்கு பாருங்க. நியமனத்தில் பணம் இது விளையாடுறது, அப்புறம் தனக்கு வேண்டிய ஆட்களை போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். இது தாண்டி வெளியிலேருந்து கட்சிக்குள்ளே வரவங்களையும் சேர்க்கறது இல்லை. இதில் புசி ஆனந்த் ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவர் வேலை வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது மட்டும்தான். ஆமாம். ஆனால் கட்சிக்குள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு உட்காந்துட்டு அவர் முடிவு பண்ணிகிட்டு இருக்காரு. கட்சி விஷயங்களையும் தலையிடுறாரு அவர். எல்லாம் அவரே ஒரு நிர்வாகி ஆகிட்டார், அந்த மாதிரி பண்ணுறாரு. இந்த புகார் வந்து கட்சி நிர்வாகிகள் மட்டத்திலேருந்து நான் கேட்டப்போ பலரும் சொன்னது. இது விஜய்க்கு தெரியாதா சார்? அதனால தானே பிரச்சனையே. அவர் இவங்களை நம்பி விடுறாரு. இவங்க எனக்கு என்னென்னு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து 2 பேர் வராங்க. அதில் முக்கியமான பெண் பிரமுகர் ஒருத்தர். இது அந்த தகவல் அங்கேயே அந்த தலைமைக்கே போயிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னையா இது இப்படி இருக்குது, சரி இவங்கள்ட்ட சேர்றது வேஸ்ட்டுன்ட்டு நம்ம வேற எங்கேயாவது போகலாம், ஏடிஎம்கே எங்கேயாவது போகலான்னு யோசிச்சுட்டு நேரத்தில் தான் அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் லெட்டர் எழுதிடுறாரு விஜய்க்கு. அது எப்படியே விஜய் கைக்கு போயிடுச்சு. அப்புறம் அவர் பார்த்துட்டு வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, விஜய் கிட்ட தகவல் போகாமல் இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க? அவர்கிட்ட போச்சுன்னா மாற்றம் வருது, போகலன்னா இது. அப்போது அவருக்கு இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த கட்சியே விஜய் தானேங்க. இப்போ எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சாருன்னா கட்சியா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் வச்சு தானே கட்சியே. எம்ஜிஆர் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. கரெக்டு. அப்போ அது மாதிரி விஜய் இல்லைன்னா தாவேகா கிடையாது. யார் வருவா? விஜய் நம்பி தான் வருவாங்க. எல்லாத்துக்குமே பொறுப்பு விஜய் தான். அப்போது 2 பேரும் நம்பி பொறுப்பு கொடுத்தா அதை ஒழுங்காக செய்யணும். நீ குழி பறிக்கிற வேலையும் வண்டியை பஞ்சர் ஆகிற வேலையும் பண்ணியிருந்தா அப்போ அந்த இது வந்து இப்போ தான் லைட்டாக விஜய்க்கு தெரிய ஆரம்பிக்குது. இதில் வந்து இன்றைக்கி அந்த மாவட்ட நிர்வாகிகளில் போன தடவை வரமாட்டேன்ட்டு போயிட்டார்.
அந்த ஆடியோலாம் வெளியான அன்னைக்கே நான் பார்த்துக்க மாட்டேங்க, பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட அனுப்புங்கன்ட்டு போயிட்டாரு. இப்போ இன்னைக்கு தான் போய் அட்டன் பண்ணுறாரு. இன்னைக்கு அவர் பேசுனதில் 19 பேர்கிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 19 மாவட்டம், 19 மாவட்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் போன உடனே செஞ்ச முதல் காரியம், தலைவர் மைக்கை தூக்கினே கூட போனார் உள்ளக. யாரு? புசி ஆனந்த் அவர்கள். கொஞ்சம் வெளியே இருக்கான்ட்டாப்ல. யார? பொதுச் செயலாளர் வெளியே இருக்காரு, பொருளாளரையும் வெளியே இருக்குன்ட்டாரு. இவர் மட்டுமே உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரையா உட்கார வச்சு கேட்டு 1 on 1 என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மாவட்ட செயலாளருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்ற கட்சியோட உங்களுடைய இது எப்படி இருக்கும், அப்புறம் உங்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கு, கட்சி பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, என்ன பண்ண நினைக்கிறீங்க. பல பேர் புசி ஆனந்த் பத்தி புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ விஜய் இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்பலாமா? இன்னைக்கு நைட்டு அவரை வர சொல்லியிருக்காராம் புசி ஆனந்த். புசி ஆனந்த் விஜய் வர சொல்லியிருக்காரு, எதுக்குன்னு தெரியாது. பல பேர் ஜான் ஆரோக்கியசாமி பற்றி புகார் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பொருளாளர் வெங்கட்ராமன் வந்து ஒரு இசைவாகவே வரமாட்டேங்கிறாரு, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறாரு, கட்சி அரசியலுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாருன்னு அவரை பற்றி இந்த புகார் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதாக ஒரு வரமாட்டேங்கிறாரு, ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் துருத்துருன்னு ஒரு 3 பேர் சார் கூட்டணிக்கு போகலாம் சார்னு சொல்லியிருக்காங்க. யார்? நிர்வாகிகள். விஜய் கிட்டே நேரா அதை நான் தீர்மானிச்சுக்கிறேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு. இன்னும் சில பேர் நாங்கள் செயல்படுறதுக்கு எங்களுக்கு விட்டமின் சி ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருந்தால் தான் நாங்கள் மாவட்ட செயலாளர் செயல்படுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டோம், நீ உன்னோட திறமையை வச்சு கட்சி எங்கே வளர்க்குறது மற்ற இதெல்லாம் பாரு, மற்ற மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி. இன்னொரு விஷயம், விஜய் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிருக்கதா தகவல். என்ன முடிவு சார்? இப்போ போட்டிருக்க எல்லாருமே பதவின்றது நிரந்தரம் கிடையாது. தப்பு பண்ணா உடனே தூக்கிடுவாரு. தப்பு பண்ணா இல்லை, அவங்க செயல்பாடு சரியில்லைன்னா மாத்திடுவோம். அது முதல்ல சொன்னது என்னன்னா, இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்திருக்குது, வெளியில இருந்து வர யாரையும் விடக்கூடாது, ரசிகர் மன்றம் இவங்களை தான் கொண்டு வரணும். ஆல்ரெடி மன்றத்தில் இருங்க, அது வந்து எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகாது. ப்ராக்டிக்கல்ன்றது வேற, விசுவாசன்றது வேற. நீங்க எங்க சொந்தக்காரு, நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அந்த கம்பெனிக்கு ஒரு சிஇஓ தேவை, உங்கள் லெவல் வந்து ஒரு கிளரிக்கல் லெவல் தான் அப்படின்னா நான் வந்து தூக்கி உங்களை சிஇஓ போட்டால் கம்பெனி வழங்குமா? இல்லை, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா அது கஷ்டம். அப்போ சிஇஓக்கு தகுதி உள்ள ஒரு ஆளை போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தான் நான் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அது தலைகீழ நடக்குது. சேம் அதே இதனால அதோடைய விளைவு மாவட்ட செயல் நிர்வாகிகள் வந்து எல்லா தேர்ந்தெடுக்கிறதுலையும் நடக்குது. கட்சி விஜய் மேலே இவருக்கு அக்கறை இருக்குது, கட்சி வளரணும்னு நினைக்கிறதா இருந்தால் நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவர் கட்சி அரசியல் மேலே ஒன்றும் இது இல்லை, பிடிமானம் இல்லை, அதோடைய விளைவு தான் இது. அதனால் இப்போ விஜய் சொன்னது என்னன்னா, நிர்வாகிகள் போடலாம், செயல்படட்டும், அதில் ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னா மாற்ற வேணும்னா மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் வச்சுருக்காரு, யாராவது ஒருத்தர் வச்சுருக்காரு. இன்னொன்று என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, இவர் எம்ஜிஆரை சொல்கிறாருல அடிக்கடி, எம்ஜிஆர் முன்னுதாரணமாக எம்ஜிஆரை பின்பற்றுறேங்கிறாரு. அப்போது எம்ஜிஆர் வரும்பொழுது எம்ஜிஆர் ஒன்றும் எல்லா ரசிகர்களை கொண்டு வந்து தலைவர்கள் ஆக்கலையே. ஆமாம், அவங்க கட்சி நிர்வாகம் கிட்டத்தட்ட திமுகலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, பல கட்சியிலேருந்து வந்தாங்க, அதில் ஆப்டான ஆட்களை கொண்டு வந்தார். அப்படிதான் இதாச்சு. எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களையும் போட்டாரு, இவங்களையும் கலந்து பண்ணாரு. யார் தகுதியானவர்களோ அந்த அளவுக்கு பண்ணல. எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவரே ஒருத்தர் இருந்தாரு, முசிறிபுத்தன் சொல்லிட்டு, அவரே கூட பெருசா கொண்டு வந்து அமைச்சராவோ கட்சியில நம்ம புசி ஆனந்த் போட்ட மாதிரி பொதுச்செயலாளர்லாம் ஆக்கல. அதனால அந்த மாதிரியும் வந்து பண்ணாதான் அந்த கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இப்போ வெளி கட்சியிலேருந்து ஒருத்தர் திறமையானவர் வருவார், அவருக்கு அந்த மாவட்டம் முழுதும் அவருக்கு தெரியும், செல்வாக்குள்ளவராக இருப்பார், அவர் வந்தால் தாவேக்காவே பலமாயிடும். அப்படின்னா அவரை எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்டு தான், அரசியல்ல எல்லாமே அங்கங்கே வர்றது கரெக்டு தானே. இப்போ செந்தில் பாலாஜி வந்து சேர்ந்தாரு, 5 கட்சிகள் மாறி இருக்காரு, கிட்டத்தட்ட அவர் 5 கட்சி மாறினாலும் ஒரு கட்சியில் வந்து சேர்றாரு திமுகவில். அவர் சேர்ந்த பிறகு கொங்கு நாடுடைய திமுகவுடைய வடிவமே மாறி போச்சு இல்லை? ஆமாம், அவர் அங்கே கரெக்டான ஆளா ஸ்டஃப் உள்ளவரான்னு பார்த்து போட்டாங்க. அங்கே வெற்றியும் காமிக்கிறாருல்ல. சேகர் பாபு கொண்டு வந்தாங்க, செயல்பாபு. அவர் சேகர் பாபு நம்ம அரசியல் விமர்சனன்றது தனி, ஆனால் சேகர் பாபு மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் நீங்கள் பார்க்கவே முடியாது. கல அரசியல் பண்ணுறவர் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுக்கு ஈக்குவலாக இருந்தவர் ஜே அன்பழகன் வந்து செயல் வீரர். அவர் கிட்டு செயலில் சிட்டுன்னு ஒரு கலைஞர். கிட்டுக்கு அப்புறம் ஜே அன்பழகன் வந்தார். அவர் அந்த கூட்டம் போகிறதெல்லாம் வேற லெவலு. சேம் அதே இது ஏடிஎம்கேல சேகர் பாபு இருந்தார், ஆர்ப்பாட்ட நாயகன்னு பேர். அவர் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் அவர் பீரியடில் வட சென்னையில் நடக்கும் ஏடிஎம்கேல இருக்கும்போது. அவர் டிஎம்கேக்கு வர்றார்.
வந்த பிறகு அவர் வேகம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ சுறுசுறுப்பாக வேகமாக இயங்கிக்கிட்டு இருப்பார். அந்த இயக்கம் எப்படின்றதுலாம் அது விமர்சனம் வேற. இல்ல ஆனால் எடுக்கிற ஸ்டாண்டு என்னன்றதா நம்ம ஆமாம், வேலை கரெக்டாக நடக்கும். அவருடைய வேகம் வேலை இது. அப்போ அவர் ஒரு அசட்டாக மாறுறாரா? இந்த மாதிரி பல பேர் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க இன்னைக்கு டிஎம்கேல அசட்டாக இருக்காங்க. டிஎம்கே நிறைய பேர் டிஎம்கேல டிஎம்கே கிடையாது, எல்லாமே பல கட்சிகள் சேர்ந்து தான் பல DMK கட்சி தான். அது ஒரு மிக்சர் மாதிரி இது. அப்போ அந்த இதுதான் ஒரு கட்சிக்கு தேவை. அவங்கள எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு செயல்படுற வேலையை தலைவர் பார்க்கணும். அந்த மாதிரி அதனால இன்னைக்கு மாவட்ட செயலர் இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்குது, இன்னும் 4 நாளைக்கு நடக்க போகுது. இதுல 120 பேர் அறிவிச்சிருவாரு. அறிவிச்ச பிறகு பல பிரச்சனைகள் வரும். எனக்கு தெரியல, உனக்கு தெரியல. இப்பவே என்ன சொல்றாங்க, சில மாவட்டங்கள்ல மற்ற கட்சிக்காரங்களுக்கே இவரை தெரியல யாருன்னு அப்படின்னு. அதுல ரொம்ப சிக்கல், உளவியல் சிக்கல்லாம் இருக்கு. நீங்க வந்து சாதாரணமா ஒரு இளைஞரா இருப்பீங்க, நீங்க ஒரு பெரிய அளவில் பழகி இருக்க மாட்டீங்க. அவர் பார்த்தா அந்த கட்சியில இருக்கிற ஒரு பெரிய பந்தாவா 8 வீடு பங்களாக்கு சொந்தக்காரா இருப்பாரு. இவர் எப்படி பார்ப்பாரு? கொஞ்சம் கம்மியா உளவியல் சிக்கல்லாம் இருக்குது. அதை மீறி வர்ற மாதிரிலாம் பண்ணணும். இன்னொன்று நீங்கள் அதெல்லாம் ஓகே, மாவட்ட செயலாளர் இருந்து நாலேஜ் நீங்கள் கட்சி இதை வச்சு இந்த மாவட்டத்தில் இருக்க இஷ்யூவை கையில் எடுத்து போராட்டம் பண்ணி அதன் மூலியமா லீடர் ஆகுறீங்கன்னா உங்களை அவர் பந்தா காமிரெல்லாம் ஓரம் போயிடுவார். பையன் பயங்கர துடிப்பாக இருக்கான்னு. அப்போ அதுதான் தகுதி. அது மாதிரி வர்றதுக்கு ஆனால் வேலையை பண்ணிக்கிட்டு மாவட்டத்தில் போடுற நிர்வாகிகள் ஒரு தளபதிகளாக மாறினாங்கன்னா இந்த தளபதிக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, சரி சார். எப்படியோ ஒரு வருடம் கழித்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயலாளர்களை ஒரு வருடம்லாம் ரொம்ப நாள், 6 மாசத்துல இவங்க நிரூபிச்சாகணும். இல்ல கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வருடம் ஆக போகுது. அடுத்த ஒரு வருடம் ஆக போகுது. இன்னும் நிர்வாகிகள் போட்டு முடியல. ஏதோ இந்த முன்னேற்றத்தை ஓரளவு முன்னேறி வந்திருக்காங்க. எப்படி இப்போ அடுத்த நபர்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அந்த பரந்தூர் விஜய் போயிட்டு வந்ததுக்கான விளைவா பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து கொஞ்சம் ஹார்ஷா ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல RS பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒருமையில பேசியிருக்காரு. அதாவது நீ யாருன்னு தெரியும், உங்க அப்பா யாருன்னு தெரியும், உங்களை அறிமுகப்படுத்தினதே நாங்க தான், கலைஞரோட கதை வசனத்துல உங்க அப்பா படம் பண்ணியிருக்காரு, யார் யாரெல்லாம் டிஎம்கே விமர்சிக்கணும், ஒரு தகுதி இல்லாதவங்க எல்லாம், சின்ன பையன்லாம் டிஎம்கே விமர்சிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி ஒருமையில பேசுறது கரெக்டான விஷயமா? அவரெல்லாம் மூத்த அரசியல்வாதிலாம் இல்லைங்க, வருடங்கள் போனதுனால மூத்த அரசியல்வாதி ஆயிட்டார். இல்ல ஒரு பக்குவம் பெற்றிருப்பார்ல, இவ்வளவு நாள் அரசியல்ல இருந்திருக்காரு. அவரு பேசினாலே தான் பிரச்சனை. நீதிபதிகளை பத்தி பேசினாரு அவருக்கா? ஆமா, திமுக போட்ட பிச்சைன்னாரு, கலைஞர் போட்ட பிச்சைன்னு வாங்கி கட்டினாரு. அப்புறம் ஜாதி பத்தி பேசுவாரு. ஆனா பெரியாருக்கு நாங்க பெரியார் பேரன்கள்னு சொல்லிக்குவாங்க. அதனால இதெல்லாம் நீங்க வருடங்கள் போனா பக்குவம் வரணும். பேச்சுல மற்ற விஷயங்கள்ல இது பண்ணணும். உங்களுக்கு மட்டும் சாஸ்வாதமா தமிழ்நாட்டை எழுதி கொடுக்கல. அறிவாளின்ற பட்டமும் உங்களுக்கு மட்டும் சொந்தமானதில்லை. நான் தான் சொன்னேன், அவங்க கூட இருந்தா அறிவாளி, வெளியில வந்தா கோமாளி. எப்பவுமே அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் உண்டு. எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர்னால திமுக வளர்ந்தது, திமுகவால் எம்ஜிஆர் வளர்ந்தார், எம்ஜிஆரால் கலைஞர் முதல்வர் ஆனார். 71 ஆட்சியை கலைச்சிட்டு இது பண்ணும்போது எம்ஜிஆர் கூட இருந்தனால திமுக வரலாற்றிலேயே 200 சில்லற சீட்டு, 209 தொகுதிகளை திமுக ஜெயிச்சது. அந்த மாதிரி வரலாற்றுக்கு சொந்தமான எம்ஜிஆரை எந்த பதவியும் கொடுக்காம பொருளாளர் மட்டும் வச்சுக்கிட்டு எது பெரிய இது பண்ணாமல் தான் வச்சுருந்தீங்க. அவர் சில விஷயங்கள் கேட்கும்பொழுது அவரை வெளியில் தூக்கி போட்டீங்க. வெளியே போனோடனே கூத்தாடினாங்க, கோமாளின்னாங்க. இவர் எம்ஜிஆருடைய தொண்டர்களை விசிலடிச்சாங்க, குஞ்சிகள்னாங்க. எம்ஜிஆர் கூட இருந்து இங்கே திமுகவில் இருந்தவன் எம்ஜிஆர் கூட போனவங்களாம் ஒன்றும் இல்லாதவன்ற மாதிரி இருந்தாங்க. எம்ஜிஆர் இங்கே இருக்கிற வரைக்கும் திராவிடன், வெளியே போகணுன்னா மலையாளி. இந்த மாதிரி எம்ஜிஆரை வந்து பெரிய அளவுக்கு டிஃபேம் பண்ணாங்க. ஆனால் எம்ஜிஆர் இவங்க பண்ணதுடைய கூத்து, எம்ஜிஆருக்கு வந்து பெண்கள் மத்தியில் பெரிய ஒரு இது இருக்குது. எம்ஜிஆர் இமேஜ்ன்றது சினிமா இமேஜ். அந்த இமேஜ் வந்து வேற லெவலு. அது இவங்க திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல்னு விஜயகாந்த் சொன்னார். அந்த மாதிரி ஆச்சு. டிஃபேம் பண்ணுறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அடுத்தது யாரு? விஜயகாந்த் எப்படி டிஃபேம் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? மீடியாக்களை வச்சு அவர் அடிச்சாங்க. 3வது சீமான், லேட்டஸ்ட் சீமான். இது என்ன விஷயம்னா, இவங்களே சில இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதில் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒன்று. அப்போ இவங்களோட கூட இருந்தால் அவர் பெரிய ஆள். எம்ஜிஆர் சிஎம் ஆன பிறகு கூட எம்ஜிஆரை வந்து அறிவே இல்லை அது ஒரு அப்படின்வாங்க. அது ஒன்று பேசுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் தலைவன் மாதிரி வேற லெவலு, இப்போதான் பேசுறதுல எவனும் நம்ப மாட்டான்ல. என் தலைவன் ட்ரம்பே என் தலைவனை பார்த்து பயந்தான்றலாம் இப்போ சொன்னால் சிரிச்சிருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் பேசுவாங்க. என் தலைவன் வந்து வந்துட்டு ஆங்கிலேயனா பிறந்திருந்தாலும் அமெரிக்காவை ஆண்டிருப்பார் அப்படின்ற லெவலுக்கு பேசுவாங்க. அன்னைக்கு கீழே கூட்டம் கை தட்டிக்கிட்டு போவோம்.
இன்னைக்கெல்லாம் பேசுனீங்கன்னா வீடியோ எடுத்து ட்விட்டரில் போட்டு கிண்டல் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஆனாலும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிட்டு தான் இருக்காங்க. பெரிய எங்களை மாதிரி நாலேஜ் யாரும் கிடையாது. நான் மட்டும் எப்படி இவ்வளோ அறிவாரியாக போகணும்னு எங்களுக்கே ஐயோ வெறுப்பாக இருக்குது அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், விஜய் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறீங்க. அவங்க அப்பா ஒரு இயக்குனர், தன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு இயக்குனராக வந்தவர். அந்த டைமில் கருணாநிதி கதை வசனத்தில் நடித்ததுனால மார்க்கெட்டு போய் ஒன்றும் இல்லாமல் போன நடிகர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. ஜெய்சங்கர் நம்பர் 1 ஹீரோவாக இருந்தார். வண்டிகாரன் மகன் ஒரு படம் நடித்தார். அதோட அவர் மார்க்கெட்டு போச்சு, காலி பண்ணிட்டார் எம்ஜிஆர். அதோட அவர் முரட்டு காலையில் வில்லனா நடிக்க வந்தார் ரஜினி படத்தில். சந்திரசேகர் இருக்கார்ல, வாகை சந்திரசேகர் இப்போ டிஎம்கே கூட தான் இருக்காரு. அவர் அந்த காலத்தில் டிஎம்கே தான். அவரை வந்து எப்படின்னா இப்போ விஜய் சேதுபதி மாதிரி அப்போ அவர் இளைஞர்கள் எல்லாருமே அவரை வந்து ரசிப்பாங்க. தாடி வச்சு நடிச்ச நடிகர் அவர் ஒருத்தர் தான் அந்த காலத்துலயே. ஆமா, அந்த ஒரு பாட்டு கூட ஃபேமஸ். ஆமா, அந்த இது பாலைவனச்சோலையெல்லாம். பாலைவனச்சோலை ஆச்சா. அவரு பயங்கர ஃபேமஸா அப்படி பீக்ல வந்துட்டு இருக்காரு. திமுக பட்டுல ஒரு படம் நடிச்சாரு, அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சைக்கிளை தூக்கிட்டாப்பா சங்க ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வர மாட்ட லெவல் போயிட்டாரு. சின்ன சின்ன ரோல் வர அளவுக்கு. அப்புறம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. அதை இருக்க அப்புறம் 7 நாடாளுமன்ற தலைவராக இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. சொல்றேன், அந்த மார்க்கெட்டு போச்சு. இயக்குனர்கள்ல துரை, டிஎன் பாலுன்னு ஒருத்தர் இருந்தார், 2-3 பேர் இருந்தாங்க. அப்போ எஸ்ஏசி அந்த டைமில் இந்த மாதிரி படம்லாம் எடுத்தார். கதை வசனத்தில் வந்தார். எல்லாருக்குமே கலைஞர் மேலே ஒரு பற்று உண்டு. ஏன்னா எம்ஜிஆரை பிடிக்கும், இந்த கலைஞருடைய எழுத்துக்கள் பிடிக்கும். அப்படி வரணும், எழுத்துக்கான மரியாதை. எம்ஜிஆர் ரசிகராக இருப்பான், திமுக இருப்பான். ஏன்னா அவர் பிடிக்கும். ஏன்னா திமுகவில் இருக்க மந்திரிகளை எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவங்க. அது ஒரு இது. அதனால வந்து எஸ்ஏசி வராரு. ஆனால் அதே எஸ்ஏசி திமுக எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆருக்கு எதிராக தைரியமாக படம் எடுத்தவர் எஸ்ஏசி. நான் சிகப்பு மனிதன் ஒரு படம் தெரியுமா? தெரியும். அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை எந்தெந்த அளவுக்கு நடக்குதுன்றது அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. சட்டம் ஒரு இருட்டரை, அந்த சட்டம் ஒரு இருட்டெல்லாம் ஒரு இந்த படம் வச்சுக்கோங்க, அது ஒரு இந்தி படத்துடைய இந்தி படத்தழுவல்னு நினைக்கிறேன். சட்டம் ஒரு இருட்டரை வேற விட்டுருங்க. நான் சிகப்பு மனிதன்றது வந்து எப்படின்னா இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில வெறுத்து போய் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் பண்றான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் அதுல எவ்வளவு மோசம்ன்றது வரும். அப்போ அந்த அளவுக்கு தைரியமா எடுத்தாரு. அவர் படங்கள்ல நிறைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இருக்கும். அது ஓகே. அவரு எங்க நீங்க வளர்த்து விட்டீங்க நீங்க சொல்றாரு அவரு. அதான் அவரு தான் சொல்றேன். அவர் எப்படின்னா எங்கேயாவது யார் வீட்டுல ரெய்டுனா இவர் அனுப்பிச்சிடுவாங்க. போய் வாசல்ல சேர் போட்டு உட்காந்துங்கன்னா, நாங்கள் ஹிட்லரையே பார்த்தவர்கள், முசோலினியை பார்த்தவர்கள், மிசாவை பார்த்தவர்கள், சிபிஐ பார்த்தவர்களும் பேசிட்டு வந்துடுவார். அவ்வளோதான் எப்பா கிளம்பு பேசு. அதனால அந்த இதை வந்து கவர்னரே இப்படி பேசணும். ஆனால் கவர்னர் இப்படி பேசுகிறாங்க. இப்போ எல்லா கூட்டணி கட்சிகளும் இது குடியரசு தினத்துக்கு டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. டிஎம்கே இன்னும் சொல்லாமல் இருக்கு. அது ஒரு துன்பியல் சம்பவங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க வாட்டில் எல்லாரும் புறக்கணிக்கணும்ட்டு சொல்றாங்களா? எல்லாம் கவர்னர் ஓலிகன்னு ஓரமா நின்னுக்கிறாங்க. திமுகவும் புறக்கணிக்கிட்டாங்க போன தடவை. இவங்க நம்பிட்டாங்க, ஆஹா திமுக புறக்கணிட்டா. திமுக ஸ்டாலின் நாட்டுக்கு வர திமுகவும் புறக்கணிட்டா, எல்லாம் இந்த ஒழிக கவர்னர் ஒழிக புறக்கணிச்சிட்டோம். திரும்பி பார்த்தா யாரையும் காணும். ஒரு 4 திமுக தோண்டன் தலை காஞ்சவன் மட்டுங்கிறான். என்னப்பா திமுக நீங்க தானே? எங்கப்பா திமுக தலைவர்லாம்? நாங்கள் உங்க கூட தாங்க இருக்கோம், புறக்கணிக்கிறாங்க. சிஎம்ஓ டெபுட்டி சிஎம்ஓ நீர்வளத்துறை அமைச்சரும் இன்னும் சில அமைச்சர்களும் விருந்துக்கு போய்க்கிறாங்க. திமுக தான் புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி போகும்? ஆமாம், திமுக புறக்கணிச்சிச்சு. அப்புறம் சிஎம் போனார், அரசா போயிருக்காங்க. போயிருக்கோம். அப்போ இந்த தடவை அரசாப்பில் இவர் தான் இப்போ வச்சு சட்டம் இருந்தான்ற மாதிரி கதை. அதனால தான் இந்த தடவை எப்படி நடக்க போகுது, இந்த தடவை கொஞ்சம் உஷாராயிட்டாங்க தோழமை கட்சிகள்லாம். இந்த இதெல்லாம் நடக்காது, புறக்கணிக்கிறதா புறக்கணிங்க, இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. அதனால வந்து இந்த மாதிரி வினோத விளக்கங்கள் இது எல்லாமே நடந்தது போன தடவை. சரி சார், அது மட்டும் இல்லாம கவர்னர் மாளிகையிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கு அழைப்பு வந்திருக்கத சொல்லியிருக்காங்களே, இது எப்படி சார்? அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல தாவேகா. இன்னொன்று கவர்னர் லேட்டஸ்டா பார்த்து ரினியூவல் பண்ணிக்கிறாரு. அதனால தம்பி வா அப்படின்னு அவரை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். எப்படி சார் விஜய் போனா அதை டிஎம்கே எப்படி சார் அதை எடுத்துக்குவாங்க, எப்படி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, மக்கள் எப்படி பார்ப்பாங்க விஜய் கவர்னரை போய் பார்க்கறது? ஏன்னா அவரோட மாநாட்டில் அவரே சொல்லியிருக்காரு, கவர்னர் நான் இது மாநிலத்துக்கு கவர்னர் எதற்குன்னு அவரே தீர்மானம் போட்டு அவரு சில விஷயங்கள்லாம் அந்த டிஎம்கே ஏபா என்னப்பா கொள்கையா சரி அதில் கொஞ்சம் போட்டுக்கோ, அப்புறம் திமுக என்ன இருக்குது அதை எடு, கவர்னர் வேணானுங்கிறேன் அதை சேர்த்துக்கோ,
மாநில சுயாட்சி சேர்த்துக்கோ, இப்படி பண்ணதோடைய விளைவு தான் இது. நீட்டு எதிர்ப்பா, சரி நம்மளும் நீட்டு எதிர்ப்போம், இருமொழி கொள்கை, சரி அது எல்லாரும் நீட்டை எதிர்ப்போம், விஜய் ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. விஜய் அப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். சரி சார், இது வரைக்கும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதில் வச்சிங்க. நன்றி சார். நன்றி.